என்பதே தேவனுடைய ஒரு பிரதான திட்டமாய் நோக்கமாய் அது இருக்கிறது. கண்டிப்பாக என்னோடு கூட இணைந்திருங்க. ரிப சந்தூரியா கதரா ரிப ரபு ஷதூரிய அந்த ரபா காத்தியந்தரப்பா. நன்றிப்பா, நன்றிப்பா. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நான் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நன்றிப்பா. போல நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு யாரும் கூப்பிட வேண்டாம். ஏன்னா நான் தான் உங்ககிட்ட பேச போகிறேன். லைவில் நான் இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட என்ன பேச முடியாது. இது உணர்ந்துக்கோங்க. ஏன்னா கரெக்டாக எப்போ லைவில் உட்காடுறோமோ எல்லோரும் கூப்பிட்றாங்க. அதனால் இந்த காரியத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நிச்சயமாக நானும் சமாதானமாய் ஊழியத்தை செய்ய முடியும். இல்லைனா போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எனக்கும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நன்றிப்பா. ரப சந்து ரியாங்கதரா ரியாங்கதரு ஷது ரியாங்கதரா. கண்டிப்பாக கூப்பிடுகிற எல்லாருக்கும் பதில் கொடுக்குற ஒரு ஊழியக்காரனாக தான் நான் நிற்கிறேன். ஒருவேளை நீங்கள் கூப்பிடும்போது எடுக்க முடியலன்னா கூட மீண்டுமாய் உங்களை அழைத்து உங்களோடு பேசி தேவ வார்த்தைகளை உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஊழியக்காரனாக தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அதனால் நம்பரை போட்டுட்டு உங்களுக்கு ஊழியம் செய்யாமல் நான் இல்லை. அதனால் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆஃப்டர் த லைவ் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட கூப்பிட்டு தாராளமாய் பேசலாம். உங்களுக்கான திட்டங்களையும் உங்களுக்கான தரிசனங்களையும் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நன்றி. பரபஷந்து ரியங்கத்தில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே எல்லாரும் வாய்களை திறந்து அந்நிய பாஷை பேசுங்களேன். தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறப்பா, தேவன் உங்கள் மேல் வைத்திருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அனல் மூட்டுங்களேன். ரிக்கா தருஷ தூரி அங்கதரப்பா. நீங்கள் எந்த அளவுக்கு அந்நிய பாஷையில் பேசுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்படும். தேவனுடைய மகத்துவங்கள் வெளிப்படும். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற எல்லா ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ரப சந்தூர் ஏன் கதரா. என்ன பிசாசு என்ன பண்ணுறான்னா, ஏதாவது ஒரு விதத்தில் சமாதானத்தை கெடுக்க வேண்டும், குடும்பத்தை கெடுக்க வேண்டும், வாழ்க்கையை கெடுக்க வேண்டும், வேலையை கெடுக்க வேண்டும். ஏதோ ஒரு விதத்தில் அவன் ஏதோ ஒரு சமாதான குறைவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆனால் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்கிறது, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன், உலகம் தருகிற சமாதானம் அல்ல. தெரியுமா? சந்தூர் ஏன் கதரா. நான் சொல்கிறேன், அடிக்கடி நம்ம உலக சமாதானத்தை தேடி ஓடுவீர்களானால் அந்த சமாதானம், ஒருவேளை நீங்கள் குடியை தேடி ஓடுவீர்களானால் குடி என்பது ஒரு இரவோடு அது முடிந்துவிடும். அந்த குடிக்கிற நேரம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. ஒரே ஸ்மோக் பண்ணுறவங்களா இருப்பீர்களானால் ஸ்மோக் பண்ணும்போது எடுக்கிற ஒரு சமாதானம், அதுக்கப்புறம் அந்த சமாதானம் உங்களுக்கு கிடைக்காது. மீண்டுமாய் கவலைக்குள் தான் நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு அவரை உண்மை இரட்சகராய், சொந்த இரட்சகராய் உங்கள் வாழ்வில் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களால் உங்களுக்குள் வைக்கப்படுகிற சமாதானத்தை ஒருவரும் எடுக்க முடியாது. ஆமென். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ரிப சந்தூரியா கதரா. அப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கவே என் ஆண்டவர் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். வேதம் சொல்கிறது, ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் அவர் உங்களோடு கூட இருக்கிறாராம். அது மட்டுமல்ல, அது சாத்தானை உங்கள் கால்களுக்கு கீழ் போட்டு அவர் மிதித்து விட்டார். ஒன்றும் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்ய முடியாது. ரிபா சந்தா ரியா கதராப்பா. உங்கள் சமாதானத்தை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். இஸ்ரவேலின் சமாதானத்தை விரும்புகிற தேவன் ஆவிக்குரிய இஸ்ரவேல் ஆகிய உங்களுடைய சமாதானத்தை அவர் தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆமென். ஒரு தகப்பன் தாய் இருப்பார்களே ஆனால் நிச்சயமாய் பிள்ளைகளின் சமாதானத்தை அவர்கள் அதிகமாய் நேசிக்கிறவர்களாயிருப்பார்கள், விரும்புகிறவர்களாக இருப்பார்கள். என் பிள்ளைங்க சமாதானமாக இருக்கணும் பாஸ்டர், என் பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கணும், நல்ல வாழ்க்கை இருக்கணும், நல்ல குடும்பம் இருக்கணும், நல்ல சூழ்நிலை இருக்கணும், நல்ல வேலை இருக்கணும். அதுதான் ஒரு தாய் தகப்பனுடைய வாஞ்சையாக இருக்கும். அதே போல்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவத்தின் நிமித்தமாய், அக்கிரமத்தின் நிமித்தமாய் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் சமாதானமாய் வாழ வேண்டுமே என்ற நோக்கத்தோடு கூட தன்னைத்தானே அர்ப்பணித்து ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்து உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை தேவன் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆனாலும் நாம் இன்றும் சமாதானம் இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம். ரீபா சந்தூரியா கத்தர. தேவ சமாதானம் உங்களுக்குள் வருமானால் அது எல்லா புத்திக்கும் மேலான ஒரு